உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜஸ்ட் மிஸ்டா. இல்லனா பெரியத்தையும் பெரிய மாமாவும் நம்மள பாத்துருப்பாங்க. பாத்திருந்தா நல்லதா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்குமா? ஆமா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கிறது? யாராவது பார்த்தா தானே நமக்கு கல்யாணம் நடக்கும். ஆமா ஆமா, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பாரு. உனக்கும் ஆசைதான். ஏய் ஏய், வலிக்குது, கொட்டாத. இது உனக்கு வலிக்குதா? அப்படி சொன்னாதானே நீ திரும்ப கொட்டுவ. உன் கை என் மேல படும். நந்தினி யார் கூடயோ பைக்ல. வானதி, நந்தினி யார் கூடயோ பைக்ல போன மாதிரி இருந்துச்சு. நீ பாத்தியா? நந்தினி எதுக்கு மாமா இங்க வரப்போறா? தெரியலையே. அதுவும் யார் கூடயோ பைக்ல போற மாதிரி. அது நந்தினி மாதிரி வேற யாராவது இருக்கும். நீ முதல்ல காரை சரி பண்ணு மாமா, நேரம் ஆயிட்டே இருக்கு. அது நந்தினி மாதிரி தான் இருந்துச்சு. அவ ஒரு பையன் கூட பைக்ல போற மாதிரி. அது யாரா இருக்கும்? ஒருவேளை வானதி சொன்ன மாதிரி அது நந்தினியா இருக்காதோ? சரியா தெரியாம நம்ம எதுவும் தப்பா பேசக்கூடாது. என்னன்னு தெரியல. மெக்கானிக் வந்தாதான் சரி பண்ண முடியும். அப்ப எப்படி போறது? இரு இரு ஒரு நிமிஷம். குமார் வந்துட்டு இருக்கான், வெயிட் பண்ணு. சீக்கிரம் போயிடலாம். இந்தாங்க. இந்தா. ஆமா, வானதி எங்க? ஆளை காணோம். கட்டிக்க போறவனோட தான் அவ போயிருக்கா. ஆனா அத சொன்னா இவரு தாம் தும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரே. இப்ப என்ன பண்றது? ஏய், ஓடதாண்டி கேக்குற. வானதி எங்க? அது கடைக்கு போயிருக்காங்க. அவளைதான் வெளியில எங்கேயும் அனுப்பாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு அவளை கடைக்கு அனுப்புற நீ? எங்க அதுக்காக கடைக்கு கூடவா அனுப்ப கூடாது? அனுப்ப வேணாம். நீ கடைக்கு அனுப்புவ, அதே சாக்கா வச்சு அவ ஆகாத வீட்டுக்கெல்லாம் போவா. அது தெரிஞ்சாலும் உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்குவ நீ. வானதி ஒரு நிமிஷம். வா. என்ன மாமா? என்ன இறக்கி விட்டதும் நீ பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்குள்ள ஓடுற? வேற என்ன மாமா செய்ய சொல்ற? பக்கத்து ஊர் வரைக்கும் உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேன். எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள ஓடுற. ஷூ, மறந்துட்டேன். என்ன நன்றி தானே சொல்லணும். சரி மாமா, கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போதுமா? இப்படி ஏதாவது சொல்லிட்டு போ. நானே எங்க அப்பா வந்துருவாருன்ற பயத்துல ஓடிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்கு நீ அவருக்கு இவ்வளவு பயந்துட்டு இருக்க? என் கூட தானே வந்த. நான் வேணா மாமா கிட்ட பேசட்டுமா? ஐயோ சாமி, ஒண்ணு வேண்டாம். நீ வந்து பேசினா உனக்காக நீ பேசுறதுக்கு எங்க அப்பா தலைய ஆட்டும். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் அதுக்கும் சேர்த்தே எங்க அப்பா எனக்கு பொங்க வச்சு பூசை செஞ்சிரும். சரி சரி போ. முருகா, என் அப்பா வந்துடக்கூடாது. என் அப்பா வந்துடக்கூடாது. ஐயோ, வந்துட்டாரு. என்ன முருகா இப்படி பண்ணிட்ட? என் அப்பா என்ன எதுவும் கேட்க கூடாது. ஏய் நில்லு. ஐயோ முருகா, கை விட்டுட்டிய முருகா. இங்க வா. எங்க போனான்னு கேட்டா என்ன சொல்லி தொலைக்க போறான்னு தெரியலையே. எங்க போயிட்டு வர?
கேக்குறேன்ல, எங்க போயிட்டு வர? மாமா கூட பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மாமா கூடயா? எந்த மாமா கூட? கரிகாலம் மாமா கூட. ஐயோ, நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டாலே. இப்ப இந்த வீடு என்ன கதியாக போகுதுன்னே தெரியலையே. ஐயோ, அன்னைக்கு எண்ணெய மட்டும்தான் சீமை எண்ணெயை ஊத்தி கொளுத்து பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு 2 பேத்தையும் கொளுத்து போறாரு. என் குடும்பத்தை காப்பாத்தாதான். கோயிலுக்கு அப்ப இருந்த ம். கரிகாலம் கூடவா? ஆ, சாமியை நல்லா வேண்டிக்கிட்டியா? ம். சரி, நேரமாச்சு. நீ இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டல, போய் சாப்பிடு போ. ம். ஏய், உன் அண்ணன் பையனோட தான் வானதி கோயிலுக்கு போயிருக்கா. அப்புறம் ஏன் என்கிட்ட கடைக்கு போயிருக்கான்னு போய் சொன்ன? உன்னை கட்டினதுல இருந்தே இன்னைக்கு தாண்டி நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்க. ஹேய், அது எதுக்கடி எடுத்த? குடிங்க. அக்கா, இந்த பொம்மை சூப்பரா இருக்குக்கா. யாருக்கா உனக்கு வாங்கி கொடுத்தா? கரிகாலன் மாமாவா? ஹேய், முதல்ல இந்த பொம்மையை கொடு. ஏன்? நான் சும்மா தானே எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்க கூடாதா? குடுன்னு சொல்றேன்ல. கொடுக்கறேன். ஆனா நீ எனக்கு முதல்ல ஒரு உண்மையா சொல்லணும். மாமா தானே உனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. சத்யா, நீ முதல்ல அதை என்கிட்ட கொடு. அதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் கேளு. இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்க. ஒரு பொம்மைக்கு போய் ஏன்கா தங்கச்சி கிட்ட இவ்ளோ கோவப்பட்டு இருக்கா? ஒழுங்கா குடு. ஐயோ, இரு, நானே வரேன். பெரிய ஊர்ல இல்லாத பொம்மை. இந்தா, உன் பொம்மையை நீயே வச்சுக்க. ஆ, லூஸ் அக்கா. அருள் மாமா, இது உனக்குன்னு வாங்கினது. அவ சொல்லிட்டு போன மாதிரி இது பொம்மை இல்ல, என் மனசு. இத நான் உன்கிட்ட கொடுக்கும் போது என் மனசுல நீதான் இருக்கேன்னு நான் சொல்லிடுவேன். அது சீக்கிரமே நடக்க போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.